ஒட்டுமொத்த உலகத்திலேயே பெரிய இந்து வழிபாட்டு தலமான ஸ்ரீரங்கம்ல இருக்க ஸ்ரீ ரங்கநாதர் சுவாமி கோயிலுக்கு தான் நாம இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் 186 ஏக்கர்ல வேட்டிகன் சிட்டின்ற ஒரு நாட்டோட பெருசா இருக்கு. இந்த கோயில்ல மொத்தம் 7 பிரகாரங்கள் இருக்கு. அதுல 5 பிரகாரம் கோயிலுக்குள்ளேயும் மீதி 2 பிரகாரம் மக்களோட வசிப்பிடமாவும் இருக்கு. இதுல மட்டும் கிட்டத்தட்ட 40,000 மக்கள் வாழ்றதா சொல்லப்படுது. இன்றைய காலகட்டங்கள்ல இந்த கோயில் ஒரு பெரிய டவுன்ஷிப்பாவே இருந்திருக்கு. 9ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்டமான கோயில் ஒரு ராஜகோபுரம் உட்பட 21 பிரம்மாண்டமான கோபுரங்கள் இருக்கு. இதுல ராஜகோபுரம் மட்டும் 236 அடியோட தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய கோபுரமா இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்தியா கேட்டோட 100 அடி உயரம் அதிகம். இது தவிர இந்த கோயிலுக்குள்ள 41 மண்டபம், 58 சன்னதிகள், 12 குளங்களுக்கு மேல இருக்கு. அதுல 2 குளத்துல மட்டும் 20 லட்சம் லிட்டர் தண்ணி சேமிச்சு வைக்க முடியும். இந்த கோயில் பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமா இருக்கும்னு சொல்லிட்டு. விஷ்ணுவோட இன்னொரு அவதாரமான ரங்கநாதருக்காக கட்டப்பட்ட இந்த கோயில் 108 திவ்ய தேசங்கள்ல முதன்மையான கோயிலா இருக்கு. இந்த கோயில பூலோகத்தோட வைகுண்டம்னு சொல்லியும் அழைக்கிறாங்க. 100க்கு மேல கல்வெட்டுகளும் பழமையான கல் சிற்பங்களும் பழமையான ஓவியங்கள் நிறைந்த இந்த கோயில்ல 21 நாள் வைகுண்ட ஏகாதசி திருவிழால மட்டும் கிட்டத்தட்ட 10 லட்சம் பக்தர்களுக்கு மேல கலந்துக்கிறாங்க. ஆழ்வார்கள் எல்லாராலையும் பாடல் பெற்ற இந்த கோயில் தான் ராமரோட குலதெய்வமாவும் கருதப்படுது. அது மட்டும் இல்லாம ராமானுஜரோட உடலும் இந்த கோயில்ல தான் இருக்கிறதா சொல்றாங்க. இவ்வளவு பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு நீங்க போயிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க எக்ஸ்ப்ளோர் இந்தியா தமிழ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.